Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல் செக் சாரீக்கு மல்டி கலர் செக் சாரீக்கு தான் ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட பார்டர் இப்படி சின்னதாக ஒரு கோல்டன் கலரில் அந்த சாரியோட பாடியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மேட்ச் ஆகி இருக்குது. இதோட பல்லுவில் வந்து அவங்களே கொஞ்சம் டிசைன் போட்டிருந்தது சாரியில் வரும்பொழுதே. சாரியோட முந்தி அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரு 3D ஃப்ளார் எஃபெக்டில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளார் செய்கிறதுக்காக நான் வந்து இப்போது பெட்டல்ஸுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். 5 பெட்டல்ஸ் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதை ஹாஃபாக மடிச்சுக்கணும். அகெயின் அதை திரும்ப இன்னொரு ஹாஃபாக மடிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 5 பெட்டலையுமே வந்து நம்ம மடித்து வச்சுட்டு ஒவ்வொரு பெட்டலாக நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் தைக்க போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஆங்கர் த்ரெட்டில் ஊசியில் கோர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பெட்டலை இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இது மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம 5 பெட்டலையும் வரிசையாக ஒன்று அடுத்தடுத்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணி இப்போ 5ஐயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃப்ளார் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரே மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி நம்ம நூலை இழுக்கும் பொழுது ஸ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகும்போது நமக்கு பியூட்டிஃபுல் ஒரு 3D ஃப்ளார் கிடைக்கும். ஸோ 2 பக்கமும் நாட் போடுறதுக்கு வசதியாக கொஞ்சம் நூல் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ரிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக ஸ்ரிங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி அந்த பெட்டல்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணி அதை டைட்டாக நாட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இது மாதிரி நம்ம டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை 2 பக்கமும் நல்லா டைட் பண்ணி எடுத்துகிட்டு நாட் போட போகிறோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ நல்லா 2-3 நாட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு 3D எஃபெக்ட் ஃப்ளார் கிடச்சிருச்சு நமக்கு. 5 பெட்டல்ஸ் இருக்கக்கூடியது. இதோட பேக் சைடு டிசைன், இது ஃப்ரண்ட் பக்கம். ஸோ நமக்கு நாட் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளார் ரெடி. ஸோ இந்த ஃப்ளாரை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பேக் சைட், இது ஃப்ரண்ட் சைட். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃப்ளாரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து சுடிதாருக்குலாம் நம்ம பட்டன் டிசைன் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பட்டன் வந்து நான் வாங்கியிருக்கேன் சாரீக்கு மேட்சாக. ஸோ அதை சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இதுவும் நார்மல் ஸ்டிச் தான். நல்லா கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம டைட்டாக நிற்கிற மாதிரி ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கலாம். வெரி ஈஸி. ஒரு 2-3 தையல் போட்டு 2-3 தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் த்ரெட்டை விட்டு எடுத்து நாட் போட்டாச்சு. ஸோ இது மாதிரி இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு எனக்கு 3 ஃப்ளார்ஸ் தேவைப்பட்டது. நான் 2 கலரில் அதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 பெட்டலில் ஒன்று, 3 பெட்டலில் ஒரு சின்னது டிசைன், அதே மாதிரி 3 பெட்டல் அண்ட் 5 பெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கொடி மாதிரி மேக் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் கலர் ரோப்பை அட்டாச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த லென்த்துக்கு நான் கோல்டன் கலரில் ரோப்பை அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது எந்த ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோமோ அந்த ஷேப்பில் கம்மை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட்டை அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கம்மு வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அந்த கம்மு மேலே அந்த கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கோல்டன் கலர் த்ரெட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இதாகும், பார்த்து ஒட்டணும். ஸோ அதுக்கு 2 பக்கமும் அந்த கோல்டன் கலருக்கு 2 சைட்லேயும் நான் மெரூன் கலரில் பால் செயின் வந்து இப்போது ஒட்ட போகிறேன். அதுவும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த மெரூன் கலர் பால் செயினை
அதோட சைடில் நம்ம இது போல் ஒட்டிடலாம். இது எல்லாமே நம்ம ஒட்டினதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி ஸ்டிச் போட போகிறோம். அதனால் கம் நிறைய அப்ளை பண்ணாமல், ஏன்னா அடியில் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடாத அளவுக்கு மைல்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு கம் அப்ளை பண்ணி இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஒட்டிட்டோம். அதுக்கு அடுத்த பக்கமும் கோல்டன் கலருக்கு பார்டர் மாதிரி மெரூன் கலர் பால் செயின் அதையும் நம்ம இப்போ ஒட்டிடலாம். அதே மாதிரியே இந்த பக்கம் ஒட்டின மாதிரி அதுவும் ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அந்த ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா தைச்சி ஸ்ட்ரிங் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அதையுமே வந்து நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். நான் வந்து 3 விதமான இது செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து 5 பெட்டல்ஸ், இன்னொன்று வந்து 3 பெட்டல்ஸு, இன்னும் ஒன்று வந்து சிங்கிள் பெட்டல் இருக்கிறது. ஸோ இந்த இப்போ ஃப்ளாரில் நமக்கு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி செட் பண்ணி பார்த்தோம். அது அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு சேஃப்டிக்காக அந்த டிசைன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக கம் அப்ளை பண்ணி அதில் நான் ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம திரும்பவும் நூல் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாருக்கு இடையில் அங்கங்கே ஒரு சிங்கிள் பெட்டல் இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுவும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் இருந்து தான், மிச்சம் இருக்கிற கிளாத்தில் தான் இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ளாஸ்க்கு எல்லாத்துக்குமே கிளாத்து அதிலிருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா மீதி துணி வரும் இல்லையா, அந்த துணியிலேருந்து தான் நான் இந்த ஃப்ளாஸ் எல்லாமே செஞ்சுருக்கேன். இது 3 பெட்டல்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தது. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி எல்லா ஃப்ளாஸையும் நாம் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊசி நூல் வச்சு அதே கலரில் ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் உள்ள ஒரு சிங்கிள் பெட்டல் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஃபினிஷிங் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. சாரீ ஃபுல்லாக செக்ஸு, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஃப்ளார் ஷேப்பில் நம்ம ஒரு நெக் டிசைனை க்ரியேட் பண்ணிட்டோம், கொடி மாதிரி. இப்போ இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கமும் வந்து அதே ஃப்ளார் டிசைன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த பக்கம் அந்த ரோப்பை நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே வேறு ஒரு டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ரோப் அண்ட் பால் செயினை இந்த பக்கம் ஒட்டினது மாதிரியே இங்கேயும் ஒட்டிக்கலாம். சென்டரில் வந்து ரோப்பை அளந்து எடுத்து ஒட்டியாச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ரோப் ஒட்டும்போது கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம ஒட்டிக்கணும். ஓகே, ரோப்புக்கு அப்புறமா 2 சைட்லேயும் நம்ம இப்போ மெரூன் கலர் பால் செயின் ஒட்ட போகிறோம். பால் செயின் ஈஸியாக ஒட்டிடும், கம் லைட்டாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டே நைட்டு காய விட்டிங்கன்னா போதும். அடுத்த நாள் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ரிங்க் ஆச்சுன்னா பார்த்து எடுத்து விட்டுறணும். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இப்போது பால் செயினை ஒட்டிடலாம். இப்போ பால் செயின் நடுவில் ஒரு கோல்டன் ரோப், ரொம்ப மெல்லிசான ஒரு கோல்டன் ரோப். 2 பக்கமும் பார்டருக்கு அதுக்கு மெரூன் கலர். என்ன சாரீ வந்து மேக்ஸிமம் மெரூன் ரெட்டு இந்த காம்பினேஷன் பிரைட்டாக தெரியுது. ஸோ அதனால் மெரூன் கலர் பால் செயின் நான் வந்து 2 பக்கம் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ரோப் அண்ட் பால் செயின் நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இது நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு நமக்கு 2 பொருள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கு, நடுவில் ஹோல் இருக்கும். இன்னொன்று
பியர்ல் ஹாஃப் பீடு இந்த சைஸில் அந்த ரிங் மேலே ஒட்டுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை நம்ம நல்லா ஒட்டி காய வச்சிடணும். அக்கன்னா ஷேப்பில் நான் அந்த ரிங்கை வந்து ஒட்ட போகிறேன். இது பிளாஸ்டிக் ரிங்குங்கிறதுனால கொஞ்சம் பேஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணி தான் நான் வந்து இதை ஒட்டியிருக்கேன். எனக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த இது. இன்னொன்று இது ரிங்குங்கிறதுனால ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃப்டி ஸ்டிச்சும் அது மேலேயே போட்டுடலாம். நான் அதை வந்து போட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறமா அந்த செயினை ஸ்டிச் பண்ணும்போதே இந்த ரிங்கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நான் வந்து அந்த பியர்ல் பீடை ஒட்டினேன். ஸோ இப்போ இந்த அக்கன்னா ஷேப்பில் ஒட்டியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டி ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ இப்போ ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த காஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 4 கார்னர்ஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் உள்பக்கமாக காமிக்கிறேன் நான். இப்போ அந்த கோல்டன் ரோப்பை கோல்டன் கலர் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெரூன் கலர் ரோப்பை வந்து மெரூன் கலர் பால் செயினை மெரூன் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே கூட நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ஹாஃப் பீடு இதை நம்ம இது மாதிரி ஒட்டிட்டோம்னா நல்லா எம்போஸ்டாக ஒரு 3D எஃபெக்டில் பியூட்டிஃபுல் ஃப்ளார் டிசைன் செம்மையாக கிடச்சிச்சு. அவுட்லுக் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிங் மேலே நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹாஃப் பியர்ல் பீடை இது மாதிரி ஒட்டிடலாம். காஞ்சதுக்கப்புறமா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அது கூட வாவ், இப்போ ஃபைனல் லுக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருந்தது. ஒரு கான்ட்ராஸ்டாக இருந்தது. இப்போது நமக்கு ஓவராலாக டிசைன் முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி ஹேங்கிங் பண்ணிட்டேன். அதுலேயே அந்த ஹேங்கிங்லேயும் அதே கலர் காம்பினேஷன் கொண்டு வந்து ஒரு பியர்ல் பீடு வச்சு ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒட்டியிருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வராது. ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.